சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அதாவது கேப்டன் கதை வந்து அதாவது உங்களுடைய பட்டத்து யானை மற்றும் குருதியாட்டம் நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு சார். அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது அந்த கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் வந்த உடனே எனக்கு வந்து நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஓகே. அந்த உங்க நாவலுடைய ஜூஸ் அங்கே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஓகே. நான் அதை பெருசா எடுத்துக்கிறதுல திரும்ப இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு நண்பர் போட்டிருக்காரு. அது நம்ம நாவலுக்கும் இந்த படத்துக்குமான 10 விஷயங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரு. இது என்னுடைய நாவலை வாசிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படித்தான் இருக்கு தமிழ் சினிமா. நம்ம அந்த நேர்மையும் நாணயமும் ரொம்ப குறைவா இருக்கு. இது மட்டுமல்ல, என்னுடைய குற்ற பரம்பரை நாவல்ல இருந்து பல சீன்கள், பல விஷயங்கள், பல படங்கள்ல தூக்கி வச்சிருக்காங்க. எனக்கு தான் சொல்ல அசிங்கமா இருக்கு. அதாவது இது எத்தனை பேர் மேல நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. தெலுங்கு நம்ம இருக்கிறோம், ஒரு ரைட்டரா இருந்தா அவ்வளவு விஷயங்களை எழுதி போட்டிருக்கிறோம். இன்னைக்கு சினிமாவில் நம்ம இருக்கிறோம். இது என்ன எல்லாருக்குமே தெரியும். செய்யறவங்க வந்து ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லலாம், கேட்கலாம். அதெல்லாம் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன். இந்த தேங்காயை நாய் உருட்டும்ல. ஆமா சார். தேங்காயை நாய் உடைச்சு திங்க முடியுமா? முடியாது சார். உருட்டிக்கிட்டே தெரியும். ஆமா சார். உடைச்சு அதுவும் திங்காது. கடைசியில என்னன்னா என்னுடைய கதையில என்னுடைய விஷயங்களை தூக்கி வைக்கிறவங்க அது அந்த என்னுடைய நாவல்ல உள்ளபடியும் கொண்டு வர முடியாது. நம்ம செய்யணும் இல்லையா? ஆமா சார். முறைப்படி வந்து அது செஞ்சா அது சரியா வரும். நான் 8வது தூரத்திலையும் இல்ல, தொடர்பு கொள்ள முடியாத ஆளாவும் இல்லை. அப்படி நிறைய நடக்குது. பல நாவல்கள், பல சிறுகதைகளை வந்து தூக்கி வச்சிருக்கிறாங்க. ஆமா சார். எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட பல வருட அனுபவம். இது கேட்டா வந்து அவங்களுக்கு வந்து அதுல பதிஞ்சீங்களா, இதுல பதிஞ்சிருக்கீங்களா, இது இந்த பட்டத்து யானையை நான் பதிஞ்சு வச்சிருக்கேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே சார். அதை வந்து நான் அவங்ககிட்ட வந்து நேரடியா பேசணும், பிறகுதான் இது பண்ண முடியும். நான் பேசிக்கலாங்க கதை எழுதி போட்டு ஊர்ல இருக்கிற ஆளுங்க. நானு 10 வருஷமா தான் சினிமாவில் இருக்கிறேன். ஆமா சார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரைட்டரா எழுதி போட்டதெல்லாம் நிறைய பேர் தூக்குனாங்க. கேட்டா வந்து நீங்க என்ன பதிஞ்சிருக்கீங்களா, அங்கே திரைப்பட எழுத்தாளர் சங்கம் நிறைய இருக்கு. அங்கே கில்ட் டைட்டில பதிகிற இடங்கள்லாம் இருக்குது. இல்லை எனக்கு அதுவே எனக்கு முழுசா தெரியாது. இந்த இதெல்லாம் பதினீங்கன்னா எனக்கு பதிய வேண்டிய தேவையில்லை. நான் ஒரு ரைட்டரா வந்து எழுதி தூக்கி நம்ம எழுதி போட்டு ஊர்ல இருக்காரு. புஸ்தகமா உலகம் முழுக்க அது உட்காந்துருக்கு. எல்லா நாடுகளிலும், எல்லா புத்தக அடுக்குகளிலும். இது வந்து வாசிச்சுட்டு பேரை மாத்த, ஊரை மாத்த, இந்த சீக்வன்ஸை மாத்த, இந்த சீக்வன்ஸ் இருந்தா தான் உங்க கதை அப்படின்லாம் இதெல்லாம் நாம் சொல்ல வச்சுக்காங்களா? இல்லை, இதெல்லாம் எனக்கு தப்பிக்கிற வழி தாங்க. அது ஆமா, கொஞ்சமா நேர்மை வேணாமா? புரியுது சார். இது அது இல்லை, அந்த இது இங்க ரொம்ப குறைவா இருக்கு தமிழ்ல. அர்த்தம் வேதனையா இருக்கு. ஆமா புரியுது சார். ஏன்னா உங்களோட சிந்தனையிலேருந்து வெளிவந்த நாவல் தான் ரெண்டுமே. சிந்தனைங்கன்னா நான் வந்து சும்மா சமகால கதைகளை எழுதின ஆள் இல்லைங்க. நானு ஒரு நகரத்தை கதை, போற ஒரு ட்ரெயின்ல பார்த்த சம்பவம், பஸ்ல இடிச்சுக்கிட்ட சம்பவத்தையும், பைப்ல தண்ணி வராத சம்பவத்தை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையை எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் தமிழ் வாழ்க்கையை, தெற்கத்தி வாழ்க்கையை நான் எழுதிக்கிட்டு இருக்கிற ஆள். இது வந்து சும்மா வந்துடாது. இதுல இந்த பல புத்தகத்திலமா இருக்கு, அந்த புத்தகத்தில் இருக்கு. எனக்கு முந்தைய யாராவது எழுதி வச்சிருக்கேன், அதை படிச்சுட்டு நம்ம எழுத வாழ்ந்த வாழ்க்கையை நான் எழுதி வச்சிருக்கேன். இன்னொன்னு, என்னுடைய படைப்புகள் எல்லாமே வந்து படிக்கிறவங்க சொல்லுவாங்க காட்சியா விஷுவலா ஓடுன்னு சொல்லுவாங்க. நான் சும்மா வெறுமனே கதை சொல்லிட்டு போற ஆள் இல்லை. அவ்வளவு உழைப்பை கொடுத்து நமக்குன்னு ஒரு இலக்கியத்துல நமக்குன்னு ஒரு மொழியை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை வாசிக்க வேண்டியது, வாசிச்சுட்டு வந்து இங்கே தூக்கி வைக்க வேண்டியது. அப்புறங்கிட்டு இது ட்ரிபிள் ராஜமௌலியோட ட்ரிபிள் வந்து நம்ம எங்க நாவல்ல இருந்து 3 சீன் 4 சீன் வச்சிருக்காங்க ஆளுங்க சொல்றாங்க. அது தெரியல, இல்ல படம் பார்க்கல. இது இந்த கிணத்துல மரத்தை கூட்டுறது. அப்புறம் நேத்து கூட ஒருத்தர் சொன்னாரு ஏதோ ஒரு சீன், அது வந்து என்னுடைய குற்றப்பரம்பரை நாவல் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அவர் ராஜமௌலியா படிச்சிருப்பாரு, அதெல்லாம் தெரியாது. இங்க இருந்து கதை சொல்ல, சீன் சொல்ல போறது தமிழ்நாட்டுல இருந்து போய் அங்கே ஹைதராபாத்தில் ரூமை போட்டு கொடுப்பேன், சோறை போடுவேன், அந்த காசை தருவேன். இங்க நம்ம கதைகளை படிச்சுட்டு இதையும் புக் லேண்ட்ஸ்னு இருக்கு அபிபுல்லா ரோட்ல, உஸ்மான் ரோட்ல.
ஓகே. உஸ்மான் ரோட்ல பிரசாந்த் பில்டிங் பக்கத்துல அங்கே நியூ புக் லன்ச்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த ஓனர் சொல்வார், நான் கடைக்குள்ள நுழைஞ்ச மணி சொல்றேன், தலைவா உங்க புத்தகங்களை பூரா அள்ளிட்டு போறாங்க இல்லையா கோடம்பாக்க தாலுகம்மா. ஓகே. இல்ல இப்படி இன்னொரு நண்பர் கூட சொன்னாரு, ஸ்டோரி டிஸ்கஷன் தமிழ் சினிமாவில் உட்காந்தா 4 புக்கை தான் ரெஃபர் பண்றாங்க, 4 நாவல், அதுல 2 நாவல் உங்க நாவலும்பாங்க. புரியுதுங்களா? குற்றப்பரம்பரையும் பட்டத்தையான குருதியாட்டம் இதுல படிக்கிறத படிச்சுட்டு அப்படியே தன் சரக்கு மாதிரி இறக்கி விடுறது. புரியுதுங்களா? அவங்க வாழ்ந்த அனுபவங்கள் அவங்க இல்லைங்க, வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும், அனுபவிக்கணும், அவனுக்கு ஏதாவது வரும். இல்லை விவரம் தெரிஞ்ச உடனே ஓடி போய் சென்னையில் உட்காந்துக்கிட்டு 10க்கு 10 ரூம்ல 10 பேர் படுத்துக்கிட்டு 2 சீடியை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் வாழ்க்கை? தமிழ் சமூகத்தின் இந்த தெற்கத்தி கிராமத்து வாழ்க்கையை வந்து எல்லாரும் சொல்லிட முடியுமா? எழுதிட முடியுமா? இருக்கு, சங்கடமா இருக்கு உண்மையிலேயே. நாங்க குற்றஞ்சாட்டுவோம். நான் சொல்ல வேண்டியதுல எல்லா பேரும் இதை பார்த்துட்டு கொதிக்கிறாங்க. பல பேர் எனக்கு வாட்ஸ்அப்லையும் இதுலயும் போட்டுக்கிட்டு. புரியுதுங்கய்யா? எல்லாம் விடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இது நமக்கு தான் சங்கடம் மாதிரி. எத்தனை பேருக்கு மேலங்க நீங்க புகார் சொல்லுவீங்க? ஆமாங்கய்யா. ஏன்னா அதுல முக்கியமா ஒரு விஷயம் வந்து விமர்சனமா வச்சது என்னன்னா, நவீன துப்பாக்கிகளை வந்து எந்தி போராடி இருப்பாங்க. அது உங்களுடைய நாவல்ல வந்தது. அதுவே இதுல இருக்கு அப்படிங்கிற விஷயம். அது வந்து நான் என்னுடைய நாவல்ல வந்து இப்ப ரணசிங்கன் கேரக்டர், ஆமா, பட்டத்தியான ஹீரோ. அதை வந்து மிலிட்டரிக்கு போனா அங்கே சிப்பாயா போய் சேருவேன். பிரிட்டிஷ் ராணுவத்தில் அதிகாரிகள் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க, சிப்பாய்கள் எல்லாம் இந்தியர்கள். அங்கே நடக்கிற சிப்பாய் ராணுவ வீரர்களை வந்து அவங்க அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அடிக்கிறது, இதை தாங்க முடியாம எல்லாரும் பொறுத்துக்கிறேன். இவன் அடிச்சு அவனை ஒரு அதிகாரி அடிச்சு நொறுக்கிட்டு வெளியேறுவேன். இவனை வெளியேற்றுவாங்க. வெளியேற்ற மாட்டாங்க, குவார்டர்ல போட்டு வச்சிருப்பான். நான் என்னுடைய மிலிட்டரி ராணுவ அனுபவம், என்னுடைய சொந்த அனுபவம் அதெல்லாம். நான் சின்ன வயசுலேயே போனாலும் 16 வயசுலேயே. ஆமாங்கய்யா. அப்ப குவார்டர் கார்டில் அடைச்சி வச்சுருவான். அங்கே உள்ள 2 தமிழ் அதிகாரிகள் வந்து ஒரு வேலாயுத நாயரும், இன்னொரு சதாசிவன், ஒரு லெப்டினன்ட் கர்னல், அவர் தமிழ்காரர். அவரு இவனை வந்து கடத்தி விட்டுருவாங்க. நம்ம வந்து இப்படி ஒரு வீரமிக்க பழி கொடுத்துடக்கூடாதுன்னு ராத்திரி அவனை கடத்தி விட்டுருவாங்க ஜெயில விட்டு. ராம்சிங்னு ஒரு லான்ஸ் நாயக்கு கூட அனுப்பி வெஸ்ட் பெங்கால்ல அப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல இந்திய குடியரசு ராணுவம்னு ஒன்று இருந்தது. சூர்யாசன், வங்கத்து சிங்கம் சூர்யாசன் தலைமையில் நடந்த ஒரு பெரிய புரட்சி இயக்கம் அது. சரிங்க. அதுலதான் கல்பனா தத்து, சாரலதா வட்டேகர் இவங்கெல்லாம் இயங்கினவங்க. ஓகே. இந்த கல்பனா தத்து யாருன்னா பின்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்த, பொதுச் செயலாளராக இருந்த PC ஜோஷியோட மனைவி அவங்க. அவங்க எல்லாம் வந்து கல்பனா, நம்ம பேர் என்ன, அந்தமான் சிறையில 2 ஜீவாந்திர தண்டனையில் அனுபவிச்சவங்க எல்லாம் இந்த இதுல இருந்தா பிடிபட்டுறாங்க. அதாவது இந்த சூர்யாசனுடைய இந்திய குடியரசு ராணுவம் வந்து இப்ப இருக்கிற வங்காளதேசம் இருக்கு, அங்க இருக்கிற சிட்டக்காரங்கள தான் அவனுடைய பிரிட்டிஷ்காரனுடைய ஆயுத தொழிற்சாலை இருக்கு. அதை நொறுக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி போற நேரம் இவனும் போய் ரணசிங்கமா அந்த படைகளை சேருவேன். அவன் கடுமையான பயிற்சி எடுத்து அதுல இவன் பெரிய சாகசம் புரியான். அந்த ஆயுத தொழிற்சாலை அடிச்சு காலி விடுறதுல பலர் பிடிபட்டுறாங்க, பலர் செத்து போறாங்க. சூர்யாசனே பிடிபட்டு போறாரு. இவன் தப்பிச்சு வடநாட்டு புரட்சிகளுக்களோட இருந்து அங்கிருந்து தெற்க வந்து பிறந்த ஊர்ல ஆப்பநாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல தெற்க வந்து ஒரு கருஞ்சேனைன்னு ஒரு படையை உருவாக்கி பிரிட்டிஷை எதிர்த்து அடிக்கிறான். இல்ல இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, தம்பி தங்கச்சாமி, அந்த தங்கச்சாமின்னு ஒருத்தெல்லாம் சாகுறேன். அதெல்லாம் இந்த மில்லர்ல, கேப்டன் மில்லர்ல வருதுன்னு சொல்றாங்க. என்னன்னா நம்மளால சிப்பாயா நம்ம சேர்த்து விட்டா அவரு கேப்டன் ஆகி போயிருக்காரு படத்துல. அதுலயுமே சிப்பாயா இருந்து அதுக்கப்புறம் கேப்டன் ஆகணும் அப்படின்னு விரும்புவாரு. வெளில வந்ததுக்கு அப்புறம் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற பேர் சொல்லிப்பாங்க. ஆமா. இப்படி இதுல நான் இன்னும் படம் பார்க்கல, இப்படி பண்ணிருக்கேன். நிச்சயமா தனுஷுக்கு தெரிஞ்சிருக்க போறல, அவரு நமக்கு நல்ல நண்பர் தான். ஒரு நாள் 2 படங்கள் நடிச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கு அப்பாவே நடிச்சிருக்கேன் நான் தோட்டாவில். அவருடைய என்ன ஒரு சொந்த தயாரிப்பு பிளஸ் அவருடைய இயக்கம். ஒரு படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் ஆரம்பிச்ச படம் நின்றுச்சு. அதுலயும் ஒரு பெரிய கேரக்டர் நம்ம பண்ணலாம். நல்ல அருமையான நண்பர் அவரு. அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமா ராஜமௌலிக்கு எப்படி தெரியாத அது மாதிரி இந்த ஊட போய்
எவன் படிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு புகாரே பண்ணாலும் அதனுடைய இதுவரை நமக்கு என்ன நடந்திருக்கு, யாரும் வாழ்த்த வேணும், அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். ஆமாங்க. என்ன சட்டம் திட்டங்களை காட்டு, அது இல்லைங்க, இந்த சீக்வன்ஸ் இல்லைங்க, இது வாங்க, நீங்க இந்த பேர் வச்சிருக்காங்க, அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படிமா, நீங்க சிப்பாயா சேர்த்துருக்கே கேப்டனா வந்திருக்காருமா இங்க இல்ல, அப்படிதான் நடங்க. எனக்கு இதுல ஒரு விஷயம், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க, வேதனையா இருக்குங்க, ஒரு படைப்பாளியா வேதனையா இருக்கு. ஒரு வார்த்தை உங்கள்ட்ட கேட்டிருந்திருக்கலாம். இளையராஜா வந்து ஒரு வேற ஒரு பிரச்சனை நடக்கிற நேரத்தில் அவரே என்ன சொன்னார்ல, பிரசாதத்துல வச்சு, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, உங்க பேரை போட சொல்ல போறீங்க, இது கூட அவங்களால முடியல பாருங்களேன். புரியுதுங்களா? என்ன அது அந்த நேர்மை கூட இல்ல. நம்ம இதுவரை இத்தனை ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கையில் நான் பெறாத பேர் இல்ல, புகழ் இல்ல, நான் பார்க்காத செல்வம் இல்ல. இனிமே இந்த கதைகள்னால என்ன இது ஆயிருப்பேன். புரியுதுங்க. எனக்கு இது ஒரு பெரிய இதே இல்லை. ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த ஒரு வழித்தடத்தையே, ஒரு கலை சார்ந்த ஒரு வழித்தடத்திலே ஒரு பெரிய கரை இல்லையா அது? கண்டிப்பாங்கய்யா. ஒரு படைப்பை வந்து எடுத்துக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வழிதாங்கய்யா. இப்படி எல்லாம் மற்ற எத்தனை நாடு, இப்ப பிரான்ஸ்ல போய் பாரிஸ்ல ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நாங்க. ஓகே. லிட்டில் ஜாஃப்னான்னு ஒரு படம், இலங்கை தமிழர்கள் அங்கே உள்ள, அங்கேயே பிறந்து வளர்ந்த இலங்கை தமிழர்கள் தான் மொத்த எல்லா ஆர்டிஸ்டுகள், டைரக்டர் எல்லாருமே அவங்க, டெக்னீஷியன் பூரா வந்து பிரெஞ்சு பீப்புள், கவர்மெண்ட் பிரெஞ்சு கவர்மெண்ட். அப்படி அந்த படத்துல போயிருக்கேன். அங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், 38 நாள் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த சினிமா எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு, எங்க கதையத்தான் சுட்டுருக்காங்க, ஆனா வந்து படம் தேரல, நீ கவலையே படாதீங்க ஒரு ஆளு. ஓகே. அதான் அந்த நாய் தேங்காய் உருட்டுறேன், அதான் சொல்லல, சும்மா வராதுங்க, உயிரோட கலந்து வரணும் ஒவ்வொரு எழுத்தும். சும்மா வந்துருமா? புரியுதுங்க. எல்லாரும் எழுதிட முடியுமா? எல்லாரும் டயலாக் வச்சிட முடியுமா ஒரு சீனுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா புரியுதுங்க. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன சினிமா தொழில்நுட்பத்துல வந்து பல விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், தெரியாம பூஜ்யமா கூட நான் இருக்கலாம், அதே ஒரு விஷயம். எழுத்துன்னு வர்றது நான் தானே ராஜா. இப்ப இதுக்கு நீங்க என்னங்கய்யா பண்ணலான்னு இருக்கீங்க? ஐ மீன் டைரக்டர்ட்டையோ இல்ல ப்ரொடியூசர்ட்டையோ இதை பத்தி பேசலான்னு இருக்கீங்களாயா? இல்ல, அதெல்லாம் எந்த டைரக்டர் எந்த ப்ரொடியூசரையும் நான் மதிக்கவே மாட்டேங்க, எனக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா நான் வந்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் சென்னைக்கு வந்து அவங்க பார்வைக்கு இதை கொண்டு போவேன். ஓகே. அது என்ன வருதுன்னு பார்ப்போம். நான் பெரிய பிரயத்தனம் பண்ணி விட்ட மாட்டேன், அதெல்லாம் விட்ட மாட்டேன் ஆள் இல்லை. புரியுது. அது எனக்கு தேவையும் இல்லை. புரியுது. இதை எத்தனை அடைப்பீங்க நீங்க? எல்லாம் பொத்துக்கிட்டு போகுது, எத்தனை ஓட்டை அடைப்பீங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தாங்க பண்றாங்க. ஓகே ஓகே. ரொம்ப பாங்குறேன், தோழருங்கிறேன், அவன் தான் பண்றான். உங்களோட வழி என்னங்கிறது எனக்கு புரியுதுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த நம்மளோட வாழ்வியல வந்து ஒரு படைப்பா வெளியிடுறோம். அந்த படைப்புல நம்மளுடைய பேர், ஒவ்வொரு படைப்பை எழுதுறதுக்கு நான் என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை நான் செஞ்சிருப்பேன். எல்லா பேரையும் மாதிரி ஒரு புருஷனா, எல்லா பேரையும் மாதிரி ஒரு அப்பனா வந்து நம்மளால இருக்க முடியும். இந்த எழுத்து நம்மளை வாட்டி எடுத்துச்சேன். நான் எழுதுறதுக்கு அதான் பல பேட்டிகளை சொல்லுவேன், எழுதுற நேரம் வந்து ஒரு ஞானியின் தவநிலைக்கு ஒப்பான நேரம் அது. ஆமாங்க. எதுவும் தெரியாது, லௌகீக விஷயங்களே நமக்கு புரியாது, யோசனைக்கே வராது. இல்லை என்ன படிக்கணும் கேட்ட திடீர்னு சொல்ல தெரியாது எனக்கு. அப்படி உட்காந்து எழுதுனதுங்க எல்லாமே, சும்மா இல்லைங்க. கண்டிப்பாங்கய்யா. இதுக்கான விடை என்னங்கிறத சீக்கிரமே நம்ம தெரிஞ்சுப்போங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களோட நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு. சரி சரி.